பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு விசேஷமான ஒரு தலைப்புக்கு நேரா பார்க்க போறோம். நிறைய பேரோட கேள்வி என்னன்னா, விசுவாசத்துல எப்படி இருக்கலாம்? விசுவாசத்துல ஜெபிச்சா கிடைக்கும். ஆனா எப்படி விசுவாசத்துல ஜெபிப்பது? அந்த விசுவாசத்தை எப்படி நம்ம பிரயோஜனப்படுத்துவது? விசுவாசத்துல எப்படி கேட்டா எல்லாம் கிடைக்குமா? இப்படிப்பட்ட கேள்விகள் உங்களுக்குள்ள இருக்கும். இன்னைக்கு சில ரகசியங்களை உங்களிடத்துல சொல்ல விரும்புறேன். நம்ம அதை ஃபாலோ பண்ணுவோம். நிச்சயமாக இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். மேலும் நிறைய செய்திகளை கேட்க விரும்புகிறவர்கள் எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அநேகருக்கு ஒரு வசனத்தை பார்ப்போம். மத்தேயு 21 அதிகாரம் 22 வசனம். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். வசனம் சொல்லுகிறது, விசுவாசம் உள்ளவர்களாய் எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்திருக்கிறார். ஆனா நம்ம இங்க விசுவாசத்துல எது விசுவாசம், எப்படிப்பட்ட விசுவாசம், இதுதான் இங்க நிறைய குழப்பமா இருக்கு. விசுவாசம் நான் முதல் தெரிஞ்சுக்கங்க. நம்பிக்கையோட அடுத்த பரிமாணம் தான் அது விசுவாசம். நம்பிக்கை, இயேசு எனக்குள்ள இருக்கிறார் என்ற நம்பிக்கையில நான் எந்த இதன் பேரில் நம்பிக்கை வைக்கிறேனோ அது விசுவாசமாய் மாறுகிறது. எப்போ இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருப்பாருன்னா, நம்ம பரிசுத்தமாய் வாழும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது நமக்கே தெரியும் இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கிறார். அந்த விசுவாசத்தோடு நம்ம எது மேல விசுவாசம் வைக்கிறோமோ அதெல்லாம் விசுவாசம். சரி, விசுவாசத்துல நம்ம ஜெபிச்சா எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளலான்னு வசனம் சொல்லுகிறது. உண்மையா? முதல்ல அந்த காரியம் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கொள்வது? ஒரு காரியத்தை பழைய ஏற்பாட்டில் வாசிக்க கேட்போம். யாக்கோபு 1 அதிகாரம் 5-6 வசனத்தை நாம் படிப்போமா? உங்களில் ஒருவன் ஞானத்திற்கு குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரையும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். இங்க வசனத்தை நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, தேவன் எப்படிப்பட்டவர்ன்றது முதல் புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்னா, ஞானம்னா என்ன, அறிவு. முதல்ல நமக்கு தெரிஞ்சுக்கணும், ஞானம் இல்லைன்றதை கத்திரத்தில் ஒப்புக்கணும். இங்கே நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஞானம் நமக்குள்ளே இருக்குது, நமக்கு அறிவு இருக்குது, நம்ம செய்கிறதான் கரெக்டு, நம்ம யோசிக்கிறதா கரெக்டுன்னு முதல் நினச்சி தேவனுடைய திட்டத்தையும் தேவனுடைய வல்லமையும் நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம். ஏன் தேவன் இந்த வார்த்தையை சொன்னாருன்னா, அடுத்த அந்த லைனில் சொல்லப்பட்டிருக்கு, உங்களில் ஒருவன் ஞானம் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரையும் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. இங்கே நல்லா கவனிங்க, யாவருக்கும் சம்பூர்ணமாய். அப்போ தேவன் எல்லாருக்கும் கர்த்தர் கொடுப்பார் என்ற அந்த விசுவாசம் நம்மளுக்குள்ள இருக்கணும். ஏழை பணக்காரன் அப்படின்னு தேவன் அவருக்கு பிரிவினை கிடையாது. கொடுக்கணும்னு நினைச்சா எல்லாருக்கும் கொடுக்கும். அவன் திராணிக்கு ஏற்றவாறு, அவனுக்கு உண்டான ஜெபம் பலனுக்கு ஏற்றவாறு கர்த்தர் தரார். ஒரு முறை என்கிட்ட ஒரு ஊழியக்காரத்துல வாக்குவாதம் பண்ணி கொண்டிருந்தார். என்னன்னா, வரங்கள் 9 வரங்கள் எல்லாருக்கும் செயல்படாது, அது யாரோ ஒருத்தருக்கு தான் செயல்படும். ஆனால் ஊழியக்காரர்களுக்கு ஒருத்தர் ஜெபிக்கிற வரம், ஒருத்தருக்கு சுவிசேஷத்தை சொல்கிற வரம், ஒருத்தருக்கு வசனத்தை போதிக்கிற வரம், ஒருத்தங்களுக்கு கட்டுகள், அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. நான் கேட்டேன், அப்படின்னு வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கா? கொரிந்தியரில் சொல்லப்பட்டிருக்கு, தேவன் ஆவியானவர் வரங்களை பகிர்ந்தளிக்கப்படுகிறது. இப்போ பகிர்ந்தளிக்கப்படுகிறதுனா எப்படி? அப்போ எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்காதுன்னா அப்படி இல்லை. பகிர்ந்துன்ற என்னன்னா, ஒரு சாப்பாடு இருக்குது, ஒரு கல்யாணத்தில் சாப்பாடு அப்போ எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அளவு எல்லாருக்கும் ஒரே அளவாக என்ன பண்ணுவாங்க, அந்த சிக்கன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிரியாணி ஒரு பிளேட் அப்படியே பரிமாறுவாங்க. சின்ன பிள்ளைங்க பெரிய பிள்ளை எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் கொடுப்பாங்க. இது எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். இதுவும் பகிர்ந்தளிக்கப்படும். இதே சூழ்நிலை கடைசி சாப்பாடு காலியாகிடும், கொஞ்சம் தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்க, சின்ன பிள்ளைகளுக்கு கொஞ்சம், தெரிஞ்சவங்களுக்கு ஜாஸ்தி, இல்லை முதல் பந்தியில் இருக்கவங்களுக்கு அந்த கறி இருக்கிற மாதிரி மீதி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்க. ஆனால் எல்லாருக்கும் என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் வைப்பாங்க. ஆனால் அவங்க பலனுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஜாஸ்தின்னு அளந்து வைப்பாங்க. இதுக்கு பேர் பகிர்ந்தளிக்கப்படுகிறது. தவிர இவனுக்கு சிக்கன் தான் கொடுக்கணும், இவனுக்கு பிரியாணி தான் கொடுக்கணும், இவனுக்கு சாப்பாடு தான் கொடுக்கணும், அப்படி இல்லை. புரியுதுங்களா? இதே போல தான் நான் அந்த ஊழியக்காரர் சொல்லும்போது அந்த ஊழியக்காரர் இருதயம் திறக்கப்பட்டுச்சு. அப்போ தேவனிடத்தில் முதல்ல தெரிஞ்சுக்கங்க, அவர் சகலத்தையும் சம்பூர்ணமாக யாவருக்கும் கொடுக்குறார் என்ற அந்த புரிதல் நம்ம இருதயத்தில் வேணும். இப்பயும் சொல்கிறேன் பாருங்கள், நம்மளுடைய மெயின் விசுவாசத்தின் பாதை எங்கே ஆரம்பிக்குதுன்னா, இந்த இருதயம் என்ற பலகை. இந்த இருதயத்தில் தான் இதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். இருதயம் தான் என்ன பண்ணணும்னா, நம்ம என்ன ஜெபிச்சாலும் சபைக்குள்ளே இருக்கும்போது, வசனம் வரும்பொழுது, வார்த்தைகள் வரும்போது, பாஸ்டர் பேசும்பொழுது இது நமக்கு நடக்குன்னு வரும். ஆனால் சூழ்நிலை வீட்டுக்கு விட்டு வெளியே போகணும், சபையை விட்டு வெளியே போன உடனே, வீட்டுக்கு போன உடனே நெருக்கங்கள்லாம் பார்த்த உடனே நம்ம மைண்டு மாறி, என்னன்னா அந்த விசுவாசம் நம்மளுக்குள்ளே என்ன பண்ணாது, ஆழ்ந்து இருக்காது. எல்லாம் அந்த இருதயம் நடக்காது போலுக்கு. வீடா நமக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, நமக்கு இதெல்லாம் நம்மளுக்கு வாய்ப்புன்றது ரொம்ப கம்மி, இதெல்லாம் பெரியவங்களுக்கு தான் செய்வார், மற்றவங்களாம் உயிர்ப்பிக்கிற அளவுக்கு வல்லமை நமக்கு கிடையாது. அப்புறம் சரீரம் செத்து போச்சுன்னா, அந்த அவயங்கள் உள்ளே இருக்கிற கிட்னி லிவர் இது செத்து போச்சுன்னா திருப்பி உயிர்ப்பிக்கல வாய்ப்பு இல்லை. ஏன்னா மற்றவங்களுக்கு அப்படி தான். தேவன் இதை தான் செய்வார்னு இருதயம் டிசைட் பண்ணிடும். இந்த உலகத்தில் பார்த்து கொண்டிருக்கோம், மற்றவங்களுக்கு செய்து தான் படும். அப்போஸ்தலர்கள் இயேசுவிடத்தில் பார்த்தாங்க, இதெல்லாம் அற்புதம் நடக்குது.
இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு திருப்பி அவர்கள் விசுவாசித்தார்கள், நடக்கும்னு அது நடந்தது. இயேசு கிறிஸ்து இருந்ததை காட்டியும் இல்லாதவங்க செய்த அதிசயம் ஜாஸ்தி. இப்போயும் நான் உங்ககிட்ட கேட்குறேன், இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உங்களுக்கு முன்பாக டக்குன்னு வராரு, நீங்கள் என்ன கேட்பீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கண்ண மூடி அப்படியே நீங்கள் என்ன கேட்பீங்கன்னு கண்டிப்பாக ஏதோ ஒன்று கேட்பீங்க. வீடு வேணும், நகை வேணும், சொத்து வேணும், இவ்வளோ கோடி பணம் வேணும். ஆனால் ஏன் உங்களுக்குள்ள விசுவாசம்? கர்த்தர் என் கூட தான் இருக்கிறார் அப்படின்னு கிட்ட வந்தா நான் ஒன்று கேட்பேன், தூரத்தில் இருந்தால் இதை கேட்பேன், அவருடைய கண்ணிலே பார்க்கலன்னா இதை கேட்பேன். இப்படி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா விசுவாசத்தை பிரித்து வச்சிருக்கிறோம். இதுதான் நம்மளுக்கு ஞானம் இல்லைன்னு வசனம் சொல்லுது. ஒருவன் ஞானம் குறைவிட்டிருந்தா, ஞானம் இல்லாமல் இருந்தால் தேவனிடத்தில் முதல்ல தெரிஞ்சுக்கிற தேவன் யார் என்று இந்த இருதயம் புரிஞ்சுக்கணும். தேவன் எல்லாருக்கும் எல்லாவற்றையும் கொடுக்குற தேவன். சொல்லுங்களேன், கைகளை நெஞ்சில் வச்சுட்டு, ஏசப்பா, யாக்கோபு 1:5 என் தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் எல்லாருக்கும் கொடுக்கிற தேவன், உம்மால் யாவும் செய்ய முடியும், நீர் எல்லாவற்றையும் நான் கேட்டா கொடுக்க முடியும் அப்பா, நீ பச்சாதாபம் பார்க்கிற தேவன் அல்ல. ஆமென், அல்லேலூயா. இந்த ஜபத்தை நீங்க பண்ணும் பொழுது விசுவாசத்துல உங்க இருதயம் பலப்படும். அதே வசனத்துல சொல்லப்படுகிறது, தேவன் கடிந்து கொள்ளாதவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ இன்னொரு வசனம் சொல்லி தேவன் கடிந்து கொள்ளுகிற தேவன். நம்ம பாவம் செஞ்சா இங்க கடிந்து கொள்ளாதவர்கள் என்று எதுக்கு சொல்லுகிறதுனா அதுக்கும் ஞானம் முக்கியம். நம்ம பாவத்தை சபையில் அறிக்கை செய்த பிறகும் நீங்க ஒரு வசனத்தை நீங்க ஜெபிக்கிறீங்க, ஒரு காரியத்தை கேட்குறீங்கன்னா பிசாசு உங்களோட நல்லவன் மாதிரி பேசுவான். நீ ஏற்கனவே இந்த பாவம் செஞ்சியே, நீ இப்படிப்பட்டவனா இருந்தியே, இப்போ ஒரே ஜபத்தில் உடனே கர்த்தர்ட்ட மன்னிப்பு கேட்டீங்கன்னா கர்த்தர் உன்னை மன்னிச்சிடுவாரா அப்படின்னு. ஏன்னா உன் பாவம் பெருசு இல்லை, நீ செய்த பாவத்தை பூம் பண்ணி காட்டுவான். ஆனால் நம்மளுக்குள்ள ஒரு விசுவாசம் எப்படி அற்று போயிருப்போம்னா, தேவனத்தில் மன்னிப்பு கேட்டால் அவர் மன்னிக்கிறவர். அல்லேலூயா. அதை நமக்கு தெரிந்து கொள்ளதான் தேவன் சொல்கிற கடிந்து கொள்ளாதவர். இப்போ என் பிள்ளையே ஒரு தவறு செஞ்சாருன்னா அவன் எதாவது கேட்டால் நான் கொடுக்க மாட்டேன், ஏன்னா நீ அந்த தப்பு செஞ்சாலே நான் தரமாட்டேன்னு. ஆனால் தேவன் அப்படி இல்லை. ஒரு முறை மன்னிச்சிட்டாருன்னா அதை குறித்து அவர் பேச மாட்டார். நம்மளே திருப்பி பாவம் செஞ்சாதான் அதை குறித்து பேசுவார். இப்போ இந்த ரெண்டு விஷயத்திற்கும் பிரதான காரியம் நம்ம இருதயத்தை கையை வச்சு நீங்கள் டெய்லியும் ஜெபிக்கும்போது இந்த வசனத்தை வச்சு ஜெபிங்க. தேவன் நம்ம பாவத்தை பார்த்து பாவத்துக்கு ஏற்றவாறு இது செய்கிறவர் இல்லை, அவர் மன்னிக்கிறவர். அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டால் கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். நீ எவையும் எல்லாவற்றையும் செய்ய முடியும். தாவீது பாவம் செய்யலையா? ஆனால் அவன் பாவத்தை அறிக்கை செய்து தேவத்தில் திரும்பும்போது கர்த்தர் பெரிய காரியம் செய்தார். மோசே பாவம் செய்யலையா? அவன் மனம் திரும்பும்போது கர்த்தர் பெரிய காரியம் செய்தார். இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். இந்த வார்த்தை கேட்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணும்னா, என்னால் எதுவும் செய்ய முடியும். இப்போ இந்த வார்த்தை கேட்கும் பொழுது உனக்குள்ள இருதயம் பேசணும், தேவன்கிட்ட எதை கேட்டாலும் கர்த்தர் செய்வார். சொல்லுங்க, தேவன் எதை கேட்டாலும் கர்த்தர் செய்வார். அந்த நம்பிக்கையோடு இந்த வசனத்தை வச்சு ஜெபிங்க. எப்பொழுதும் வசனத்தை வச்சு ஜெபிக்கும் போது அந்த விண்ணப்பங்கள் ஏறெடுக்கப்படும். இப்போ பிரச்சனைனா எதை கேட்டாலும் கர்த்தர் தருவார். அவர் பாவத்தை பார்த்துட்டு உனக்கு கொடுக்காதவர்கள் அல்ல, பாவத்தை அறிக்கை செய்தால் கேட்டால் கர்த்தர் கொடுத்தவர். ரெண்டும் தெரிஞ்சு போயிடுச்சு. இப்போ இந்த உனக்குள்ள என்ன பலவீனம் படக்கூடாது. அப்படி நீ ஜெபிக்கணும், கர்த்தர் எனக்கு கொடுப்பார்னு உனக்குள்ள நம்பிக்கையே இருக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம்னா, கர்த்தர் நேரில் வந்துட்டா உன்னை கேட்கலாம், ஆனால் பழைய விண்ணப்பம் ரெகுலர் விண்ணப்பம்லாம் இருக்கும். அது நடக்குமா? சில விண்ணப்பங்கள் நடக்காது. இது நடக்குமா நடக்காது தெரியாது. இப்படியெல்லாம் எதுவும் மைண்டில் இருந்தால் இன்னைக்கு எடுத்து போட்டுருங்க. கர்த்தர்கிட்ட சொல்லுங்க, என் தேவனால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். சொல்லுங்க, என் தேவனால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். இந்த வார்த்தையை அறிக்கை செய்துகிட்டே இருக்கணும். நீங்கள் பார்க்குற நபர்கிட்ட சில பேர் சொல்லுவாங்க, சில ரகசியத்தை சில விஷயத்தை சொல்லிட்டா நடக்காதுன்னு. கண்டிப்பாக நடக்காது, ஏன்னா பிசாசு அதை பிடுங்கிடுவான். ஆனால் உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்குன்னா அறிக்கை செய்து கொண்டே இருக்கணும். உன் வாயை திறந்து நெகட்டிவான சூழ்நிலைகள் எதுவும் சாதகம் இல்லாத போதும் ஆபிரகாம் எப்படி விசுவாசத்தில் நிலைத்திருந்தானோ அதே போல் உன் இருதயத்தை நம்ம பலப்படணும். சொல்ல வாயை திறந்து சொல்ல தான் நம்ம இருதயம் பலப்படும். நல்லா கவனிங்க, காதலை கேட்கறது, கண்ணில் பார்க்கறது, வாயில் பேசுகிறத வச்சு தான் உன் இருதயம் ஒரு கட்டத்துக்கு நேரம் வரும். நீங்கள் இருதயம் சொல்லிக்கொண்டே இருங்க, என் தேவன் எனக்கு செய்வார். ஒரு வேளை இன்னைக்கு தீர்க்க முடியாத ஒரு ப்ராப்ளமோ இல்லை பல நாள் ஜெபிச்ச சில காரியங்களோ நடக்காதபடி சூழ்நிலை இருக்கலாம். இன்னைக்கு விசுவாசத்தின் வல்லமை கர்த்தர் சித்தமாக இருக்கிறார். என் கூட சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா? அப்படி கண்களை மூடி, அன்பின் தகப்பனே, இன்னைக்கு நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் தொடுவீராக. அவள் இருதயத்தில் குடியிருக்கிற எல்லா சாத்தான் வல்லமைகள் நிர்மலமாகட்டும். விசுவாசத்தில் இருக்கக்கூடாதபடி, விசுவாசத்தில் ஆண்டவர் பெற்றுக்கொள்ளக்கூடாதபடி அப்பா அந்த குறைகளை உண்டு பண்ணுகிற எல்லா கிரியைகளை என் இயேசுவின் நாமத்தில் தைத்தறிகிறோம். இப்பொழுது தேவ மகிமை இறங்கட்டும். அப்பா, யாக்கோபு 1:5-6 என் தேவன் ஆண்டவரை கடிந்து கொள்ளாதவரும் அப்பா யாவரும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனா இருக்கிற
நாங்கள் பேதையா இருக்கிறோம் அப்பா. அப்பா, நாங்கள் அறிவில்லாதபடி ஜெபிக்கிறோம், எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க. நீ பெரிய காரியங்களை செய்கிற தேவன். ஜெபத்தில் எவைகளை கேட்கிறீர்கள் அவளை பெற்றுக்கொள்ள முடியும். அப்பா, நான் ஜெபத்தில் கேட்கிறேன், எனக்கு கொடுங்க ஆண்டவரே. ஆமென். இந்த ஜெபத்தை செய்து கொண்டு சில விசுவாசத்தில் சொல்லி கொண்டிருக்கிறது இல்லாமல் உங்கள் ஜெப அறையிலையும் சொல்லணும். உங்கள் விசுவாசிகள், உங்கள் நண்பர்கள், உறவுகள் மத்தியிலும் ஒரு காரியத்தை நீங்கள் சொல்ல சொல்ல அந்த சூழ்நிலைகள் சாதகமாக இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் சொல்லிகிட்டே இருந்து பாருங்களேன், அது நிச்சயமாக நடக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மேலும் அநேக உங்களுக்கு உள்ள சந்தேகங்கள் எதாக இருந்தால் உங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. யூடியூப்பை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.